Hi, hello friends, welcome back to my channel. உங்களுக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாஞ்சி கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம் फ्रेंड्स. அதுவும் பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு. ஓகே फ्रेंड्स, இதுக்கு வந்துட்டு நம்ம எலக்ட்ரிக் பீட்டர்ல யூஸ் பண்ண போறது கிடையாது. நம்ம மிக்ஸி வச்சே எந்த அளவுக்கு நம்ம சூப்பரா இந்த மாதிரி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கேக் பேட்டர் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்குள்ளார இது வந்து ஒரு அகலமான பாத்திரம், ரொம்ப கெட்டியான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து குக்கர் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உப்பு வந்துட்டு 1 இன்ச் அளவுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே உப்பை நீங்கள் மறுபடியும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுடுங்க. இந்த மாதிரி லிட் போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ நாம கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இந்த கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இன்றைக்கி நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா 1 கப் அளவுக்கு வந்துட்டு மைதா வந்து எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்திக்கோங்க. மெஷரிங் கப்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதுலேயே எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா சலிச்சுக்கலாம். விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை தனியாக வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இல்லை 2 முட்டையை வந்துட்டு உடைச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டையை வந்துட்டு உடைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கிறேன். அரை கப் அளவுக்கு ஆயில் வந்து எடுத்திருக்கேன். முட்டை வந்துட்டு பிடிக்காதவங்க கண்டென்ஸ் மில்க் இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கர்டு இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்துட்டு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போது இதை வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்துட்டு அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கணும். அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் வந்துட்டு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சலிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பால் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கணும். நான் வந்து கேக் டின் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சம் நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் மாவை வச்சு அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக இது பண்ணி விட்ருக்கேன். கேக் டின்னில் வந்துட்டு இந்த மிக்சர் வந்துட்டு நம்ம சேர்த்திடலாம். இப்படி தட்டி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து டியூட்டி ஃப்ரூட்டி நான் சேர்த்திக்கிறேன். இது பிளைன் ஸ்பாஞ்ச் கேக் தான். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் டியூட்டி ஃப்ரூட்டி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து நட்ஸ் கூட சேர்த்திக்கலாம். இல்லைன்னா பிளைனாக கூட விட்டுடலாம். எது இருந்தாலும் ஓகே, நல்லா தான் இருக்கும்.
இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் கொண்டு போய் இதை வந்து செட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்துட்டு பார்த்து ஜாக்கிரதையாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க, ஏன்னா ஆல்ரெடி ஹீட்டாக இருக்குது இல்லைங்களா, பார்த்து வச்சிடணும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 25 to 30 மினிட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு இந்த கேக் வந்து ரெடி ஆகிடும். இந்த கேக் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பேசிக். இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு வெண்ணெய் இருந்ததுன்னா போதும், அதை வச்சு கூட நீங்கள் பர்த்டே கேக் வந்து ஈஸியாக டெக்கரேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 25 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வைக்கக்கூடிய ஃப்ளேம் பொறுத்தும் அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பாத்திரத்தையும் பொறுத்தும் மாறுபடும். நீங்கள் வந்துட்டு வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிற வரைக்கும் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு, நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்டிக் இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சா இல்லையான்ட்டு. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை, நல்லா வந்துட்டு பேக் ஆகிருக்கு. வச்சு 20 மினிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது, ஈஸியாக குக் ஆகிடுச்சு. ஓகே, இதை வெளியே எடுத்துடலாம். எடுக்கும்போது பார்த்து சேஃபாக எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்து சைடில் ஓரம் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு, இப்போ கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. அதுவும் வித்தின் 15 மினிட்ஸ்லேயே வந்துடுச்சு, நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா பேக் ஆகிருக்கு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டைம் அப்போ வெளியே போக முடியாத சமயத்தில் யாருக்காவது பர்த்டேவாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே வந்து சட்டுன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். க்ரீம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுனாலும் நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.